வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கனில் அவரே வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கனில் அவரே வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா.
வரும் பர்வத நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுங்க. எனக்கு ஒத்தாசை செய்கிறவர், எனக்கு எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்தால் வருகிறது. ஒரு மனிதர் உதவியோ எதுவும் எனக்கு வராது, அவரிடத்திலிருந்து அவர் எல்லாம் சேர்ந்து படுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வத நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வத நேரா என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே. எனக்கொத்தாசை வரும் பர்வத நேரா என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. வாங்க. இஸ்ரவேலை காக்கும் நாள் தேவன் ராப்பகல் உறங்காரே. நீங்கள் செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரவேல் மேலே இன்னைக்கு ஈரான், துருக்கி எல்லா முஸ்லீம் கண்ட்ரிகள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை எப்படியாவது காலி பண்ண சொல்லி இன்னைக்கு 3ஆம் உலகப் போர் வருமோ என்று உலக நாடுகள் கவலைப்பட்டு கொண்டிருக்குது. 1952 வருஷத்தில் 6 நாடுகள் முஸ்லீம் கண்ட்ரி படையெடுத்துச்சு. அதில் பாலஸ்தீன் அதிபர் முபாரக்னு ஒருத்தர் இருந்தார், அசரத் முபாரக்னு. அவர் சொன்னார், நான் இஸ்ரேல் தேசத்தை இந்தியா அந்த மேப்பிலேருந்து இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்லி புறப்பட்டார். ஆனால் அவரால் ஒன்றும் முடியல. 6 நாடும் சேர்ந்தும் இஸ்ரேலை ஒன்றுமே பண்ண முடியல. இஸ்ரேல் தேசம் ஒரு குட்டி தேசம்தான், நம்ம மதுரை பட்டணம் மாதிரி தான், கிட்டத்தட்ட கம்மியான மக்கள் தான் வாழ்கிறாங்க. ஆனால் உலக நாடுகள் சேர்ந்து அந்த நாடை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எருசலேமை எப்படி காக்கிறாரா? பறந்து காக்கிற பச்சியை போல. இன்னொரு இடத்த சொல்லியிருக்காரு, எருசலேமை நான் மறந்தா என் வலது கையை மறந்ததுக்கு சமன்றார். இன்னைக்கும் எருசலேம் மேலே ஆண்டவர் அந்த வைராக்கியமாக இருக்கிறார். உலக நாடுகள் எத்தனை நாடுகள் சேர்ந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏனென்றால் இஸ்ரவேல் தேசம் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசம். அல்லேலூயா. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்மளுக்கு யார் என்ன விரோதமாக வந்தாலும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பிறப்பிலிருந்தே எனக்கு நீரே ஆதாரமே.
தெய்வமே என் வாழ்விலே குறையில்லையே, நீ மட்டுமே என் தெய்வமே, என் வாழ்விலே குறையில்லையே, என் ஜீவன் வாழும் என் இறைவா, உன் கிருபை எனக்கு அருள்வார், என் ஜீவன் வாழும் என் இறைவா, உன் கிருபை எனக்கு அதிகாரம் 17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிற மாட்டாதே. பவுல் அழகா இங்க சொல்றாரு, உங்களை நடத்துவர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்ன பண்றாரா சொல்றங்க, உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். உத்தரவாதம் பண்ணுகிறவர் ஆண்டவர் ஒரு மேய்ப்பருக்கு கீழே ஆட்களை கொடுத்தா அவர் தான் பரலோகத்தில் போய் என்ன பண்ணணும், கணக்குக்கு ஒப்பிக்கிறவராக இருக்கணும். அவர் சரியாக நடத்தாமல் சத்தியத்தை சொல்லாமல் அவர் ஏனோ தானோ இருந்தால் ஆண்டவர் விசுவாசிகளை பிடிக்க மாட்டார். யாரை தான் பிடிப்பார்? இந்த பாஸ்டரை தான் பிடிப்பார். ஒரு மனிதனை சத்தியத்துக்குள்ளே நடத்தலை, அவர் ஏனோ தானோ திருறாருன்னா அவர் பிடிக்க போகிற ஆளுன்னு கேட்டால் அவர் உத்தரவாதம் பண்ணுகிறவர் தான் பிடிப்பாங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு ஜாமீன் எடுத்துக்கிறீங்க, அப்போ அவங்க யாரை பிடிப்பாங்க? உங்களை தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் இங்கே போட்டிருக்காரு, நடத்துகிறவர் உத்தரமான விழித்திருங்கள். அவரை துக்கத்தோடு அல்ல, அவங்க எப்படி இருக்கணுமா, சந்தோஷத்தோட செய்யும்படி கீழ்ப்படிந்து அடங்கள். அருமையானவர்களே, வராதவர்கள் ஒரு 2 பேர் 3 பேர் இல்லைன்னா எனக்குள்ள துக்கம் வரும். வந்தவர்களுக்காக நான் சந்தோஷப்படுவேன். வராதவர்கள் ஆண்டவர் எத்தனை ஆடை காணாம, 100 ஆடுல எத்தனை ஆடு காணாம போச்சு? ஒரு ஆடு தான். 99 ஆடை விட்டு எந்த ஆடுக்கு போனாரு? ஒரு ஆடு தானே அப்படி நினைக்கல. அந்த ஒரு ஆடுக்காண்டி அவர் ஓடி போய் அந்த ஒரு ஆடை பட்டு சந்தோஷப்பட்டார். அருமையானவர்களே, சபை என்பது பாருங்களேன், கீழே அது போட்டு போறீங்களா, அவர் துக்கத்தோடு அப்படி செய்தால் உங்களுக்கு அது என்ன பண்ணாது, பிரயோஜனப்பட. நான் துக்கத்தோடு வராதவங்களுக்கு இருந்தா அவங்க செய்கிற காரியம் எதுவுமே நல்லா இருக்காதுங்க. நான் சொல்றேங்க, இன்னைக்கு சொல்றீங்க, நான் துக்கத்தோடு இருப்பேன். அவங்க ஏதாச்சும் நினைச்சு வேண்டி போவாங்க பார்த்தீங்களா, அந்த காரியத்தை போய் இப்படி சக்சஸ் ஆயிடணும் அப்படின்னு, சக்சஸே ஆகாது. ஏன்? அவங்களுக்கு அது என்ன பண்ணாது, பிரயோஜனப்பட. என்னையும் நீங்க துக்கத்தோட வைக்கிறீங்க, இன்னொரு யாரை துக்கத்தோட வைக்கிறீங்க? ஆண்டவரை துக்கத்தோட வைக்கிறீங்க. மனிதனுடைய இயல்பு எப்படி, எவ்வளவு பிரயாசப்படுறோம், எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு ஆயத்தப்படுறோம். ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்க முடியாதாங்க? பாருங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை, எப்படி இருக்கும். இதைத்தான் இங்கே போட்டிருக்கு, உங்களை நடத்துவர் உங்களை எப்படி நடத்தக்கூடாது, துக்கத்தோடு வர்றீங்களா சந்தோஷத்தோடு நடத்தணும் உங்களை. என் பிள்ளை வந்துட்டாங்க அப்படி ஆண்டவர் சந்தோஷப்பட நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும். நாள் பார்க்குறது, அது பார்க்குறது, இதெல்லாம் என்னை வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க சில பேர். அந்த நாள் நேரங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம். என்னங்க நல்ல நேரம்? ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா நேரமும் எல்லா நாளும் நாட்களை விசேஷப்படுத்திக்கிறவன் கால மாதங்களையும் ஒருத்தர் பார்த்தானா இது கெட்ட நேரம்னு பார்த்தானா அவன் யாரை பார்க்குறியா? அப்படி கர்த்தரே கெட்டவர்னு பார்க்குறியா? நாட்களையும் காலங்களையும் உண்டாக்கின யாரு? கர்த்தர் தாங்க. அதனால தயவு செய்து நீங்கள் அங்கே இருக்கிறவங்க நேரங்களை பார்க்காதீங்க. கெட்ட நேரம் நல்ல நேரம் சூளம் அப்படின்னு வாங்க. என்னது? தெற்கில் என்ன இருக்கான், உன்னைய போட்டு குத்துவேன். சூளம்னா என்ன? சூளம் பெரிய சூளம், அது இது. நம்மளுக்கு சிலுவை. அல்லேலூயா. தெற்கு வடக்கு மேற்கு 4 பக்கம் என்னதான் இருக்கும்? நீ சூளத்தை போய் பார்த்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்னங்க ஒரு அப்படி பார்க்குறவங்களாம் பாருங்களேன், அவன் வாழ்க்கை சரியே வராது. ஆண்டவரை நம்பி வாழணுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக அப்படியே எந்திரிச்சு நிற்கணும். அப்படியே நம்ம நிற்கணும். ஆடி பிறந்தா என்ன பண்ணிருமா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஆடி பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்.
அதாங்க ஆடி பிறந்தா என்ன படைக்குமா? ஒரு பால் சொல்லுவாங்க, ஆடி பிறந்துச்சுன்னா ஆட்டி படைக்குமா. எதுக்கு? ஆட்டி படைக்கும். அது உலகத்தார்டா, உனக்கு கிடையாதுடா. ஆடி பிறந்தாலும் ஆவணி பிறந்தாலும் எது பிறந்தாலும் நீ கர்த்தருக்குள்ள இருந்தால் உனக்கு எல்லா மாதம் எப்படி மாட்டாது? நல்ல மாதங்கள். சில கிறிஸ்தவர்கள் ஆடி மாதம் ஆட்டி படைக்கும், உன்னைய ஆட்டி அப்படியே அமுக்கும். என்னங்க வேதத்தை படிக்கிறாங்க அவங்க? என்ன வேதத்தை படிக்கிறாங்க? என்ன இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவத்தை எப்படி படிக்கிறாங்க? தை பிறந்தா நீ ஆண்டவரை நம்பாத வரைக்கும் உனக்கு எதுவுமே பிறக்காது. அதை தான் நான் சொல்லுவேன். தை பிறந்தா வழி பிறக்கும். இதெல்லாம் உலகத்தாருடைய காரியங்களை செய்யாதீங்க தயவு செய்து. ஒரு சர்ச்சுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை ஒரு சர்ச்சில் சபையில் விட்டுட்டு வந்தேன். கொஞ்ச நாள் போனாங்க, திடீர்னு போக காணோம். ஏன்னு கேட்டால் வேறு சபைக்கு போகிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பாஸ்டர் பொங்கல் வச்சு சர்ச்சில் பொங்கல் கொண்டாடினாராம். அல்லேலூயா அல்லேலூயா. அது என்ன சொன்னாராம்? தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாராம்? தமிழ் கலாச்சாரம். ஆனால் அது கொண்டாடுறது உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இது பைபிள் எடுத்து வசனம் காட்டுறாராம். இது பழைய ஏற்பாட்டிலலாம் இருக்குன்னு கிடையாது. அது அதுக்கு கும்பிட்ற, அதை அன்னைக்கு வணங்குற நாள். அந்த சர்ச்சுக்கு அவங்க போகல. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், அப்படி சர்ச்சுக்கே போகாதீங்க. கேனை பிடிச்சி வச்சுக்கோங்க. என் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எல்லா கண்களை மூடுவோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் யாபேஸை குறித்து அவன் தாய் அவன் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைத்தான் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, இங்கே பார்க்கிறோம், அவன் தாய் அவன் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தான். பைபிளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 2 வசனத்தில் அங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பாருங்க, மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது சரித்திரம் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்குறப்போ 2 வசனத்தில் ஒரு மனிதனுடைய முழு சரித்திரத்தை இங்கே நம்ம பார்க்காம இருக்கிறோம். இந்த 4ஆம் புஸ்தகம் என்பது ஒரு போர் அடிக்கிற ஒரு புஸ்தகம். 4ஆம் புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம்? ஒரு போர் அடிக்கிற புஸ்தகம். ஏன் போர் அடிக்கிறனா, பிரதர் கூட இப்போ வாசிக்கலே தயங்கினார். ஏன்? வாய்க்குள்ள பேர் என்ன பண்ணாது? புரியாது, நுழையாது. எல்லாருக்கும் அப்படித்தான். யார் வாசித்தீங்கன்னாலும் இந்த பேர் வாய்க்குள்ள நுழையாது. இதை ஒரு 1க்கு 10 தடவை வாசித்து வந்துட்டு தான் மைக்கில் வாசித்தா தான் நுழையும். மற்றபடி சர்வசாதாரணமாக அந்த பேர் நுழையாது. அவன் இவனை பற்றியான், இவன் அவனை பற்றியான், இவனை பற்றியானா நான் வாசிப்பேன். எவனை பார்த்தா நம்மளுக்கு என்னப்பா, இதில் என்ன நம்மளுக்கு என்ன இருக்குது? அவன் அவனை பற்றிட்டு போகிறேன், இவனை பற்றி நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த புஸ்தகம் ராஜாக்களுடைய தொடர்ச்சியான புஸ்தகம். நீங்கள் ராஜாக்கள் ஜனன மனன கணக்கு. இந்த 4ஆம் புஸ்தகம் அதோடைய தொடர்ச்சி, அதோடைய விரிவாக்கத்தை இங்கே போட்டிருப்பாங்க. ஒரு ராஜா எப்படி வாழ்ந்தார்னு இங்கே பார்க்குறோம். இவன் அவனை பற்றியா இவனை பற்றியான வந்துக்கிட்டே இருக்கையில் இந்த வசனத்தில் வரையில் திடீர்னு நம்முடைய விசுவாசத்தை எழுப்பக்கூட ஒரு மனிதனுடைய சாட்சிய ஆவியானவங்க எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் மற்றதெல்லாம் பாருங்களேன், வம்சம் இருக்கும். நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வம்சம் இருக்கும். இவன் அவனை பற்றி இவனை பற்றியான்னு. ஆனால் இந்த மனிதனுக்கு என்ன கிடையாது? வம்சமே இல்லை. இவனுடைய பெயர் அட்டவணையில் இல்லை, மொட்டட்டீனி தான் எழுதியிருக்கும். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றார், அவனுக்கு யாபேஸ் என்று பேர் வச்சானு. மற்றபடி இவன் அவனை பற்றியா இவங்க அப்பா அவங்க தாத்தா பேர் எதுவுமே இருக்காது. நீங்கள் நல்லா படித்து பாருங்களேன். ஏன் இவனுடைய பெயர் அட்டவணையில் இல்லை? ஏன் இவனுடைய பெயர் சந்ததியை அவங்க குறிப்பிடலைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பைபிள் அர்த்த விளக்கம் போடலை. ஆனால் சிலர் சொல்கிறாங்க, வேத சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க, இந்த யாபேஸுக்கு காணியாட்சிகள் கிடையாது, நிலங்கள் கிடையாதுனால, இவங்க ரொம்ப தரித்திரமான குடும்பத்தில் இருந்தனால இவங்களுடைய பெயர் அட்டவணையில் போடலைன்னு சொல்கிறாங்க. 2வது இன்னொன்று சொல்கிறாங்க,
இவனுடைய தகப்பன் இறந்து போயிருப்பாரு. தகப்பன் இறந்தனால இஸ்ரவேல் தேசத்துல அவங்களோட பேர் அட்டவணையில போட மாட்டாங்கன்னு சொல்றாரு. மூணாவது இன்னொன்னு சொல்றாங்க, இவனுடைய தகப்பன் யாருன்னே இவனுக்கு தெரியாது. இவங்க அப்பாவே தெரியாதனால இவனுடைய பேரை அந்த சரித்திரத்தை இடம்பெறலன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த யாபேஸ் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிறந்தான் பாருங்க. ஒரு நிந்தையான, ஒரு அவமானமான, ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த குடும்பம் பிறக்கலவே. யாபேசு எப்படி பாருங்க, அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சாலா? யாபேஸ். ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு இப்படி பேர் வைப்பாளா? சொல்லுங்க, அப்பா வைக்க முடியுமா? ஏன்னா இவ கன்சீவ் ஆகி இந்த பிள்ளையை பெக்கிற வரைக்கும் இந்த தாயோட வாழ்க்கையில என்ன போராட்டம், என்ன பிரச்சனைனா இங்க போடல. ஆனா போராட்டம் இருந்துச்சு. மற்ற பிள்ளை இருக்கிற போராட்டம் இல்லை இந்த தாய்க்கு. இந்த யாபேஸுக்கு நிறைய சகோதரர் இருந்தாங்க, அதை பார்க்குறோம். நம்ம அநேக கணம் பெற்றவனா இருந்தான்னு பார்க்குறோம். ஆனால் இந்த பிள்ளைய இந்த தாய் சமைக்கல, நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனைகள் இருந்தனால இவ வேதனையோட அந்த பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய பார்க்க கூட பிடிக்காம அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சா? யாபேஸ். யாபேஸ்னா என்னது? துக்கத்தின் மகன், துக்கத்தை கொண்டு வருகிற மகன். எபிரேய பாஷையில வேதனை, வலி, ஃபெயின் என்று சொல்லுவார்கள். அப்ப இவனுக்கு யாபேஸ்னு பேர் வச்சது, இவன் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும்? துக்கமா தான் இருக்கும். இவன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். இவன் வாழ்க்கை வேதனையா தான் இருக்கும். இவன் எதை தொட்டாலும் அப்படித்தான் இருக்கும். இவன் வாழ்க்கை பூரா இப்படிதான் சொல்லி ஒரு பெத்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வச்சுட்டான். இவன் ஒரு ஆஸ்பத்திரியில ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, நல்லா பிறந்துச்சு. நார்மல் வார்டுக்கு போட்டாங்க. பிள்ளையும் தாயும் நிறைய உறவுக்காரர்கள் பார்த்தாங்க. காலைல வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டு போகிறாங்க. மறுநாள் என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த தாய்க்கு திடீர்னு செப்டிக் ஆயிடுச்சான்னு தெரில. இந்த தாய் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோடனே அந்த தாயோடைய வழியில் பணக்காரங்க போல் நிறையா உறவுக்காரங்களை எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அந்த பிள்ளை அந்த பாடியை தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சு ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு போகையில் நர்ஸு ஓடியாருது, கையை தட்டி கூப்பிடுது, ஏங்க இந்த குழந்தைய தூக்காமல் போகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ அந்த தாயோட அம்மா சொல்கிறா, அந்த குழந்தை எங்களுக்கு வேணாம், என் மகளவே முழுங்கிட்டு அந்த குழந்தை இன்னும் வீட்டில் வந்தால் எத்தனை பேர்த்த கொன்றுமோ, தரித்திரம் பிடிச்ச குழந்தை, சாபம் பிடிச்சது, அதை நீங்களே அட்டாக் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் அப்படியே கலைஞ்சு போச்சு. அப்போ இப்போ நீங்கள் அந்த குழந்தையோட நிலைமையை யோசித்து பாருங்க. அந்த குழந்தை எப்படிப்பட்ட, அதே மாதிரி ஒரு ஊழியக்கார்ட்ட ஒரு பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு வராங்க ஒரு அம்மா. அப்போ அந்த பாஸ்டர் ஜெபிக்கிறாராம். ஜெபிக்கல சொல்கிறாரா, இவங்க அம்மா அப்பாவை காணாங்க கேட்குறப்ப அந்த பிள்ளை ஒன்றுமே பேசலையா. அப்போ அந்த பிள்ளையோட பாட்டி பேசுகிறான், பாஸ்டர் இந்த பிள்ளை பிறக்கல, அவங்க அம்மா இறந்துருச்சு. இவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாருன்னா, என் மனைவியே அந்த பிள்ளை முழுங்கிருச்சு, அந்த பிள்ளைய பார்க்க முடிஞ்சல, அவரும் போயிட்டாரு. இந்த பிள்ளை அனாதையா, நான் தான் பாஸ்டர் இந்த பிள்ளைய தாயா தகப்பன எடுத்து வளர்ந்து. இந்த பிள்ளைய பார்க்குறாராம். இந்த பிள்ளை ஒரு துக்கத்தோட ஏக்கத்தோட, நான் பிறந்தவனே எங்கள் அம்மா செத்து போச்சு, எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, எப்படிப்பட்ட இந்த யாபேஸோட நிலைமை அப்படித்தாங்க. இந்த தாய் பேர் வச்சுட்டா பாருங்க, இவன் வாழ்க்கை துக்கமாக தான் இருக்கு, வேதனையாக தான் இருக்குன்னு சொல்லி. அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, கர்த்தர் கனி, கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். பிறக்கிற குழந்தைகளை நீ சரியில்லை, ஆடி மாசத்துல பிறந்தது, இது வாழ்க்கை நல்ல நீங்க சொல்லக்கூடாது. அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. இது ஆடி மாசத்துல குழந்தை பிறந்துடவே கூடாது யாருக்குமே. அது ஆடி மாசத்துல பிறந்தா என்ன ஆயிருமா? ஆட்டி படைச்சிருமா. அடேங்கப்பா, குழந்தைலாம் எத்தனை பேர் இருக்காங்க? எந்த மாசத்துல பிறந்தாலும் என்னங்க, நீங்க வளர்க்கறதாங்க இருக்கு குழந்தை. அது ராசி இல்லாத குழந்தை. தீபாவளிக்கு குழந்தை பிறந்துடக்கூடாது. இன்ன வரைக்கும் ஒருத்தர் இருக்கேன், தீபாவளி மகன், தீபாவளிக்கு பிறந்தா முழுகிருமா. கற்பத்தின் கனி, கேரளால மலையாளத்தில் சொல்லுவாங்க, தெய்வம் குஞ்சுகள் தெய்வம் தருகிற தானம்டுவாங்க. பிச்சை, ஆண்டவர் பிச்சையா அவனுக்கு குழந்தைய கொடுக்குற. எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாம கருத்தரி மையத்தில் இருக்காங்க தெரியுமா? இருங்க, 4 லட்சம். எவ்வளவு? கருத்தரிப்பு மையத்தில் டெஸ்ட் பேபிக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க 4 லட்சம். வாடகை தாய்
அமெரிக்காவில் தான் இருந்துச்சு. இப்போ எல்லா பக்கமும் வந்துருச்சு. எங்களால் குழந்தைய பெக்க முடியாதுன்னா ஒரு பெண்ணை பிடிச்சி அந்த பெண்ணுக்கு காசை கொடுப்பாங்க. அது எப்படின்னா டாக்டர் மூலயமா தான் போவோம். உங்களை வந்து காட்டவே மாட்டாங்க அவங்ககிட்ட. ஏன்னா நாளைக்கு குழந்தைன்னு சொந்தம் அவங்க கொண்டாடி வந்துடுவாங்கள்ல. அப்படி தான் இந்த கருத்தரிப்பு மையத்தில் நடக்குது. 4 லட்சம் கொடுப்பாங்க, 2 லட்சம் அங்கே போவோம், 2 லட்சம் யார்கிட்ட போயிடும்? டாக்டர்கிட்ட போயிடும். இந்த பெற்றோர்களுக்கும் இந்த வாடகை தாய் குழந்தை பெற்று கொடுக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பேத்துக்கும் தொடர்பே இருக்காது. இவங்க ஒருத்தர் பார்த்துக்கிற மாட்டாங்க. இதுக்கு கூடால யார் தான் வேலை செய்வா? டாக்டர் தான் இருப்பாங்க. ஏன் பார்க்க விட மாட்டாங்கன்னா, இந்த அம்மா குழந்தைய பிறந்து கொடுத்துரும், நாளைக்கு போய் இது ஏன் பிள்ளைன்னு போய் சொந்தம் கொண்டாடக்கூடாதுல்ல. புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது? அதனால இந்த அம்மாவுக்கு தொடர்புக்கு முகத்தையே பார்க்க விட மாட்டாங்க. குழந்தைய பெற்று கொடுத்தோன்னா இதை பற்றி விட்டுருவாங்க. ஆனால் அந்த குழந்தைய பெக்கிற 10 மாதம் வரைக்கும் இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ராஜ மரியாதை. அல்லேலூயா. ராஜ மரியாதை கொடுப்பாங்க. பெட்ட விட்டு என்ன பண்ணக்கூடாது? எந்திரிக்க கூடாது, கீழே இறங்க கூடாது, எந்திரிக்க கூடாது, பிள்ளை இதாயிரும், வேண்டதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா குழந்தை பிறந்து முடிஞ்சவனே பொட்டல் அடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. போயிட்டு அவன் வேலை முடிச்சது. இப்படிதான் இன்னைக்கு டெஸ்ட் பேபி கருத்தரிப்பு மையத்தில் நடக்கிற சம்பவங்கள். ஏன் குழந்தை பிறக்கல? சில பேர்த்துக்கு அப்படியும் குழந்தை பிறக்காம இருக்கு. ஆனா கர்த்தருக்கு கற்பத்தால் ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார்னா அந்த குழந்தை நம்ம விலையேற பெற்ற சொத்துங்க நம்மளுக்கு. அல்லேலூயா. பாருங்க, அதைத்தான் அங்கே போட்டிருக்கு. ஆனால் அப்படி கொடுத்தோம் சில பேர் சொல்லுவாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் குழந்தைய தூக்க மாட்டேங்கிறேன், பிறந்தலேருந்து அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். ஏயா தூக்க மாட்டேங்கிறேன் கேட்டா அவன் சொல்கிறேன், அந்த குழந்தை பிறந்தவனே என் வேலையே போச்சு, என்னை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. இவன் ஆஃபீஸில் கையாட பண்ணிட்டேன், பணத்தை மோசடி பண்ணிட்டானா. பண்ணிட்டோன்னே இந்த குழந்தை பிறந்த நேரம் கரெக்டாக அவனை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு யார் தான் காரணமா? நீ பண்ணதுக்கு இப்படி அந்த குழந்தை காரணம். நீ பண்றதெல்லாம் பண்ணிக்கிருவ, எல்லாம் பண்ணிக்கிட்டு கடனை வாங்கிக்கிருவ, எல்லாத்தையும் செஞ்சுக்கிருவ, எல்லாம் கொஞ்சம் மீறினவனே இந்த குழந்தை தான் காரணம். இதான் நம்மளுடைய அச்சாக்கிறத நம்ம செஞ்சுக்கிறது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அந்த சரியில்லை, குரு 7வது இடத்துல இருக்கிறாரு, சந்திரன் 8வது இடத்துல இருக்கிறாரு, அவர் 10வது இடத்துல இருக்காரு, தெற்கு என்ன இருக்கு, இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, போய் எல்லாத்தையும் பார்க்கறது. நான் சொல்றேங்க, எதுவுமே சரியில்லை. நீ குழந்தை யார் கொடுத்தது? கர்த்தர் கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சொல். ஆனால் இந்த பெண்ணுக்கு தெரியலை. இந்த பெண்ணு சொல்லிட்டா, இவன் வாழ்க்கை துக்கமாக தான் இருக்கும், இவன் துக்கத்தோடு பிறந்தான்னு சொல்லி பேர் வச்சுட்டா யாபேஸ். யாராச்சும் குழந்தைக்கு இப்படி பேர் வைப்பாங்களா? சொல்லுங்க. துக்கம்னு பேர் வைப்பாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி பேர் வைப்பீங்களா? நம்மளாம் எப்படி பேர் வைப்போம்? நம்ம இதில் ரெண்டு இன்சில் தூக்குறது, அப்பாவில் 2 இன்சில் தூக்குறது, தாத்தா 2 தூக்கி ஸ்டைலாக என்ன பண்ணுவான்? பேர் வைப்பான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேரளாவில் 2 டுவிங்ஸ் வந்துச்சான். பாஸ்டர் கேட்டாரா, என்ன பேருன்னு கேட்டாரா? ஒன்று டங்கு, ஒன்று டிங்கு அப்படின்னா. என்ன பேரு? பாஸ்டர் அரண்டு போயிட்டாரு. கிறிஸ்தவ பிள்ளைங்க, நான் சொல்றது மற்ற ஜாதியில் கிறிஸ்தவ பிள்ளைங்க 2 பேரும் ஒன்று சொன்ன மாதிரி இருப்பாங்களாம். அப்போ பாஸ்டர் ஜெபிக்க சொன்னாங்களாம் அந்த அம்மா. அப்போ பேரை கேட்டாராம் பாஸ்டர். பேரை கேட்டு ஆடி போயிட்டாராம் பாஸ்டர். இவன் பேரு டங்கு, இவன் பேரு டிங்குன்னாங்களாம். ஐயோ, பேரை பாருங்க, டங்கு டிங்கு. இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன பேருப்பா? பாருங்க, இது யாராவது பிடிக்குதா? உங்களுக்கு பேர் பிடிக்குதா? தர்சு, என்னது கம்ஸு. 2 டுவின்ஸுக்கு பேர் வச்சிருக்காங்க. எங்க வீட்டு ஓனர் அவங்க பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க, 2 பசங்களுக்கு. கம்ஸு அப்படின்னா அப்படி ஒடியாந்துருக்கேன். என்னையா பேர் இது? ஸ்டைலா பேர் வைக்கிறதுக்காடி கிறிஸ்தவர்களும் பேர் வைக்கிறீங்க, நீ ஸ்டைலா பேர் வைக்கிறாங்க. பைபிள்ல இருந்து எடுத்து அது இங்கிலீஷ்ல வாய்க்குள்ளே சில பேர் வாய்க்குள்ளே நுழையாதுங்க. அந்த மாதிரி பேர் வைக்கிறது, பேர் வைக்கிறது கூப்பிடுற மாதிரி என்ன பண்ணணும்? சொல்லுங்க. கூப்பிடுற மாதிரி பேர். கொரோனா நாட்களில் ஒருத்தன் பிறந்துட்டான், அவனுக்கு கொரோனா கணேசன் வச்சுட்டாங்க. அவன் கொரோனாவா தெரியும். அன்னைக்கும் பேர் வைக்கிறது நம்ம எப்படி வைக்கணும்னா, பரிசுத்தவானிய பெயர்களை, நல்ல பேர்களை வைக்கணும். யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? டயானான்னு பேர் வைக்கக்கூடாது. என்ன பேர் வைக்கக்கூடாது? டயானா. டயானா தமிழ் என்ன அர்த்தம்? வேதத்தில் ஒரு பெண்ணு இருந்தாங்க. யாரு? யாக்கோபுடைய பிள்ளை பேர் என்ன பேரு? தீனாள். தீனாளுக்கு ஆங்கிலத்தில் என்ன வரும்? டயானா. தீனாள் தேசத்தை சுற்றி பார்க்க போய் தீட்டுப்பட்டு போன பொண்ணு.
அப்பாட்ட சொன்னா, அப்பா 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, என் நண்பர் தோழிகள்லாம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க என்னைய, அப்படியே போய் பீச்சு பார்க்க அப்படியே சுற்றிட்டு வரேன்னு போனான். போய் அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போனேன். அங்கே ஒரு ராஜா பார்த்து, தேவையா அவளுக்கு தீனாளுக்கு, அதான் போட்டுக்கு தீனால் தீட்டுப்பட்டவள் போட்டு. அதே மாதிரி லண்டன் மகாராணியோட பேத்தி தான் யாருங்க? மருமக யாரு? டயானா. அவள் வாழ்க்கை நல்லாவா இருந்துச்சு? கடைசி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி ஆண்டோருக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் வாழ்ந்தது டயானா கடைசியில் ஒரு ஆக்சிடென்ட் விபத்தில் துடிதுடித்து செத்தான். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் போய் மருமகள் ஆகியிருக்க, கொஞ்சமாவது கடவுள் பயம் இல்லாமல் வேணாமா? அதனால தான் அந்த டயானா பேரை அதிகமாக யாரும் வைக்க மாட்டாங்க. வேதத்தில் இன்னொரு மனிதன் பேர் வைக்க மாட்டாங்க. அது யாரு? டக்குன்னு வர மாட்டேங்குது. சாமுவேலோடைய பிள்ளைக்கு மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. என்ன பேரு? வர மாட்டேங்குது. சாமுவேலுடைய மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க. அவ பிறக்கிறா. இந்த குழந்தை பிறந்தனே ஓடியான்னு சொல்றாங்க, அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்கன்னு. அப்படியே அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை வச்சுட்டு செத்து போயிட்டான் அம்மாவும். என்ன பேர் பிரதர்? மறந்துட்டேன், நானே மறந்துட்டேன். இன்னொரு நான் வரும் சொல்றேன், எனக்கு நான் இருக்கு, டக்குன்னு மறந்துட்டேன். அந்த பேர் நல்ல பேர். அந்த பேரை யாருமே வைக்க மாட்டாங்க. பேர்கள் வைக்கிறது அந்த பேர்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். இங்கே பார்க்குறோம், இங்கே இந்த தாய் அவனுக்கு அப்படி பேர் வைக்கிறான். இவன் துக்கத்தோடு பிறந்தான், இவன் வாழ்க்கை துக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனை பெத்த அம்மாவே அப்படி பேரை வச்சுட்டாங்க. இவன் வளர்ந்து வரும்போது இந்த பாருங்களேன், இந்த பையன் வளர்ந்து வரும்போது இவன் கூட யாருமே சேர பயப்படுறாங்க. ஏன்? இவன் கூட சேர்ந்தா நம்மளுக்கு எதாவது துக்கம் வந்துடும், கஷ்டம் வந்துடும் சொல்லி யார் வீட்டுக்கு அவனை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த விசேஷ வீட்டில் அவனை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இவன் கூட சுத்திட்டு வந்தா ஏதாவது நடந்தா கேட்பாங்க, ஏண்டா நீ போய் அந்த யாபேஸ் கூட சுத்திட்டு வந்தியா? திடீர்னு ஒரு வீட்டில் சம்பவம் நடக்கும். அங்க என்ன பேசுவாங்க? ஏண்டா நீ போய் இந்த யாபேஸ் கூட பேசிட்டு வந்தியா? ஆமாம், அதனால தான்டா இப்படி துக்கம் நடந்துருச்சு, பாவி பையில அவன் கூட சேராதரா. அவங்க அம்மாவே அவனை இப்படி இந்த சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட மனுஷனா, அவமான சின்னமா, தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு பிள்ளையா தாங்க அந்த யாபேஸ் இருந்தான். எப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு பாத்தீங்களா? இவன் வாழ்க்கையில எந்த ஒரு இது கிடையாது, அவமானம், தலை நிமிர்ந்து நடக்க முடியல, யார் வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, யார் நண்பர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக இந்த பிள்ளை வளர்கிறான். ஆனா இந்த பிள்ளை எப்படி அதை மேற்கொண்டான், அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை எனக்கு அப்படித்தான் பாஸ்டர் இருக்கு, எதை தொட்டாலும் இப்படித்தான் இருக்கு, ஒரே தலை நிமிர்ந்து நடக்க முடியல, அவமானமா தான் நான் இருந்துடுறேன். இப்படிப்பட்ட யாபேஸோட நிலைமையில தான் இருக்கிறேன்னா, எப்படி யாபேஸ் மேற்கொண்டான், அதை எப்படி மேற்கொண்டான், அதை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? பதில் ஒன்று இருக்கு. பதில் இல்லாதது அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இவனுடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவன் வாழ்க்கையில சரியான ஆசீர்வாதம் கிடையாது, மேன்மை கிடையாது, கணம் கிடையாது. இந்த யாபேஸோட வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் அவன் இருந்தான். பாருங்க, அவன் என்ன செய்தான், அதை தான் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. என்ன செய்து இந்த சாபத்தை மேற்கொண்டான்? அவனுக்கு சூழ்ந்திருந்த அந்த சூழ்நிலை எப்படி தனக்கு சாதகமாக, தனக்கு தலை நிமிர்ந்து நடக்கும் அந்த சமுதாயத்தில் எப்படி தலை நிமிர்ந்து நடந்தான், இதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், எந்த ஒரு காரியம் கிடைக்காது. அவன் எப்படி அதை ஜெயித்தான்? வசனத்தை வாசிங்களேன், அந்த வசனத்தை. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. வாங்க, முதல்ல அங்க போட்டிருக்கு யாபேஸ் யாரை நோக்கி? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இஸ்ரவேலை தேவனை நோக்கி என்ன செய்தானா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அது என்ன? அப்ப என்ன செய்றான்? இஸ்ரவேல் நோக்கி அவன் என்ன பண்ணா? ஜெபம் பண்றான். உங்க வாழ்க்கையில உங்களால எதுவுமே நடக்க முடியாது, தடையா எந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு அப்படிதான் இருக்கு பாசம் சொன்னா, நீங்க என்னதான் பண்ணணும்? யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். அவன் தாயை குறை சொல்லலைங்க. என் தாய் இப்படி வச்சுட்டா, என் தாய் இப்படி என்னை ஆக்கிட்டா, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, அதனால நான் இப்படி ஆயிட்டேன். நிறைய பேர் இந்த ரவுடிகள், கெட்டு போனவங்கலாம் சாக்கு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துட்டோம், எங்களுக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, அதனால நாங்கள் இப்படி வந்துட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாபேஸ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சொல்லலை. அதனால நீங்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது. நான் நல்லா இருக்காது, அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், என் சொந்தக்காரங்க பெரிய பணக்காரங்க, என்னை நினச்சா தூக்கி விடலாம், யாரையும் குறை சொல்லலை. பாருங்க, இங்கே குறையே சொல்லலை. பாருங்க, அவன் யாரை நோக்கி ஜெபம் பண்றான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அருமையானவர்களே, மனிதர்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. மனிதர்கள் யாரும் தூக்கி விட மாட்டாங்க. நான் ஆரம்பத்தில் ஊழியத்தில் வந்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா
நிறைய பேர் என்னை தூக்கி விட்டுருவாங்க, என்னை நல்லா வளர்த்துருவாங்க, அப்படிதான் நினைச்சு நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க ஊழியத்துக்கு போங்க, மாசம் மாசம் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்படி செஞ்சிருவாங்க, அப்படி செஞ்சிருவாங்க, அந்த பாஸ்டர் என்னை இப்படி பண்ணிடுவாரு, நல்லா பாஸ்டர் என்னை தூக்கி விட்டுருவாங்க நினைச்சேன். ஆனா யாருமே தூக்கி விடலாங்க. எல்லாம் கைவிட்ட நிலையில தான் தாமரைப்பட்டில் போய் உட்காந்துருந்தேன். அந்த வாடகை கொடுக்க காசு இல்லாம உட்காந்துருந்தேன். இந்த வாடகை கொடுக்க என்கிட்ட காசு கிடையாது. ஒரு 2000 ரூபா வாடகை, ஒரு 2வது ரூமுக்கு ஒரு 1000 ரூபா வாடகை கொடுக்க முடியல. நான் நம்பினேன், யாரெல்லாம் நம்பினேன், எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஆனால் யாரையும் நான் குறை சொல்லலை, அவங்க காப்பாற்றுவேன். இஸ்ரவேலின் தேவனை நான் ஒரே ஒருத்தரை தான் நோக்கி பார்த்தேன். யாரை? கர்த்தரை நோக்கி. ஏன் மனுஷர்கள் உதவி செய்ய மாட்டாங்க தெரியுமா? ஏன் மனுஷங்க உதவி செஞ்சா கடவுள் தடுப்பார் உங்களுக்கு தெரியுமா? கடவுளே தடுப்பாரு. ஏன் தெரியுமா? அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான்? சொல்லி காட்டுவான். ஆபிரகாமிட்ட ஒருத்தன் வந்து இந்த ராஜா சொல்றாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நீ என்னைய ஐஸ்வர்யனாக சொல்லக்கூடாது, அதனால ஒரு பாரத செருப்பு வார கூட என்ன பண்ண மாட்டேன், தொட மாட்டேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். அதை தான் நானும் சொல்றேன். மனிதரை கூட உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய விட மாட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவாரு, என் பிள்ளைக்கு நீ உதவி செய்வ, நாளைக்கு என்ன பண்ணுவ? சொல்லி காட்டுவ. என்னாலதான் நீ இப்படி ஆன, என்னாலதான் நீ இப்படி ஆனேன்னு. ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்க சொல்றாரு? தேவனை நோக்கி பார், என்னை நோக்கி பார். அல்லேலூயா. அதனாலதான் பாக்குறேன், எனக்கு ஒத்தாசை பருவது நேராய் என் கண்களை என்ன பண்றேன்? ஏறெடுக்கிறேன். அப்ப பாருங்க, நான் சொல்றேங்க, ஒரு வேளை இந்த வேலையில நீங்களும் அப்படிப்பட்ட இருக்கலாம். மனிதருக்கு முன்பாக தலை குனிஞ்சு இருக்கலாம், மனிதருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். உங்க ஆரம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கதவை பூட்டி கொண்டு, வேதம் சொல்லுது பாருங்க, உன் கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. அவர் என்ன பண்ணுவாரு? உனக்கு வெளியரங்கமா என்ன பண்ணுவாரு? பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஜெபம் ஒரு நாளும் நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்காது சிஸ்டர். ஜெபம் நம்மளை கண்டிப்பா உயர்த்தும். நீங்க தனிமையில அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியம்லாம் என் குடும்பத்தில் நடக்குது, முடிஞ்சா பாஸ்டிங் போடுங்க. பாஸ்டிங் போட்டு எனக்கு இதெல்லாம் தடையா இருக்கு, எனக்கு இப்படிலாம் இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். நான் சொல்றேங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கை மாறலாட்டி என்னை வந்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. வேதம் சொல்லுதுங்க, ஜெபத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. நம்ம பார்க்கிறோம்ல, யாக்கோப்பு இரவெல்லாம் போராடுறான். அங்க அண்ணன் 400 பேரோட வரையான், கத்தி அருவாளோட கொல்றதுக்கு. அண்ணன் கூட போய் போராடல. அண்ணன் 400 பேரோட வரையான். நம்மகிட்ட எத்தனை நாள்ரா இருக்கு, நம்ம போய் சண்டை போட்டுச்சு, அப்படிலாம் இல்ல. யாரோட போராடுனியா? தேவனோடு போராடுறியா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை என்ன பண்ண மாட்டேன், விட்ட மாட்டேன்னு போராடுறியா. ஆண்டவர் நான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும். அல்லேலூயா. இந்த யாபேஸ்ட ஒண்ணுமே இல்லைங்க. இந்த யாபேஸ்ட ஒரு தாளந்து கிடையாது, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், அண்ணாவிட்ட என்ன இருந்துச்சு? ஜெபம் இருந்துச்சு, ஜெபம் பாறை இருந்துச்சு. நான் சொல்றேன், உங்ககிட்ட ஒண்ணுமே தேவையில்லை, பணம் இல்லை, அது இல்லை, எது இல்லை, அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஜெபம் இருந்தா பாருங்க. அவன் நினைக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை. நான் சொல்றேன், முத ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க, முத ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ண கடவுள் என்ன பண்ணிடுவார்? உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பின் நாட்கள் நீங்க அப்படியே நோக்கி பாருங்க. நீங்க நல்லா இருந்தப்ப நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? ஜெபத்துக்கு முக்கியத்துவம், மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? யோசித்து பாருங்களேன். உங்களுக்கே தெரியும், உங்க மனச்சாட்சிக்கு தெரியும். உங்ககிட்ட நல்லா இருக்கிறப்ப, நல்லா சாப்பிட்றப்ப, நல்லா காசு இருந்தப்ப நீங்க ஆண்டவர் ஜெபத்துக்கு முக்கியம் கொடுத்தீங்களா? யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? மனுஷனுக்கு கொடுத்துருப்பீங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீழ்ச்சி. அதனாலதான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க தலை குடிஞ்சு நடக்கிறீங்க. ஆனா இதையெல்லாம் மறுபடி மாற்ற தேவனால் முடியும். அல்லேலூயா. ஒரு தாளந்தும் தேவையில்லைங்க, ஒண்ணுமே தேவையில்லை. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு விரோதமா அவன் செய்யறான், எனக்கு விரோதமா. நீ எதுவே என்ன செஞ்சாலும் சரி, நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. மூளையினால் முடியாதது முழங்காலால் முடியுங்க. அதான் நான் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்க ஜெபத்துக்கு கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பா. நீ துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நீ சமுதாயத்தில் தலை குனிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவர்கிட்ட போய் நீ கவலையோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிப்பார். இதயத்தை உடைச்சு, அண்ணாளுக்கு சிறுமைப்பட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிள்ளை இல்லைன்னு பெண்ணினால் சிறுமப்படுத்துறா. பெண்ணினாளுக்கு நிறைய பிள்ளை இருக்கு, அண்ணாள் போய் தூக்குறா. அப்ப பெண்ணினால் சொல்றா, ஏய் குழந்தைய தூக்காத. நீ என்னது என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தை இல்லாததுக்கு என்னமோ சொல்லுவாங்களே தமிழ்ல, மல்லடி. இன்னொன்னு நல்லா சொல்லுவாங்க, ஏய் நீ மல்லடி, நீ உன் வயிற்றுல புழு முள்ள பூச்சி முள்ள, நீ ஏன் குழந்தைய தூக்குற சொல்லி நாளுக்கு நாள் அண்ணாள் பெண்ணினால் சிறுமப்படுத்துறாங்க. அழுகுறா, அழுக தாங்க முடியல, வேதனைப்படுறா, துக்கத்தோடு தர்றா. இரவு நேரத்துல அண்ணா பாயில படுத்து தலான்ல கண்ணீராலே நினைச்சா வாழ்க்கைய. இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். கணவர் கேட்கிறான், ஏமா அழுகுற? கணவர்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா மனுஷன் சொன்னா ஒண்ணு நடக்காதுன்னு அண்ணாளுக்கு தெரிஞ்சு போய் தான் நேர எருசலேம் தேவாலயத்துல போய் தான் இதயத்தை உடைச்சு ஊத்துறான். ஆண்டவரே, சிறுமையை நோக்கி பாருங்க, என் கஷ்ட காலத்தை நோக்கி பாருங்க, என் வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, எனக்கு ஒரு பிள்ளைய தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் அவள் ஜெபத்தை கேட்டு பாருங்க. அதான் சொல்றேன், ஜெபம் தாங்க எல்லாத்தையும் மாற்று. அல்லேலூயா. ஜெபம் தான் இல்லை. யாரையும் நம்பாதீங்க, அவன் நம்மளை செய்வா, இவங்க நம்மளை செய்வாங்க, அப்படி யாரையும் நம்பாதீங்க. நான் நம்பி வந்தேங்க ஊழியத்துக்கு வரையில, எல்லாரும் கை விட்டாங்க, ஒரே ஒருத்தரை தான் பிடிச்சி. அல்லேலூயா. ஏன் அவங்கள கையெல்லாம் கை விட்டாங்கன்னா அது நல்லதுதான். அப்பதான் நான் யாரை நோக்கி பார்க்க முடியும்? ஆண்டவரை நோக்கி பார்த்து. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தெல்லாம் சொன்னியா, நீ போ, உனக்கு மாசம் மாசம் எப்படி சொன்னானா, உங்க பாப்பா ஒரு அலிலப்பர் வாங்கினா கூட அது ஏன் காசா தான் இருக்கணும் சொன்னேன். உண்மையிலே எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். என்ன தெரியுமா ஆச்சு? கிறிஸ்துமஸுக்கு ஒரு போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறான். எதுவும் கேட்டு போடுவானா? ஏன் அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அதுதாங்க சொல்றேன், மனிதர்கள் நம்மளுக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ இல்லையா, யாபேசு பாருங்க. யாபேசுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டது. அவமானம், தலை குனிஞ்சு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு, இவன் தாய் உன்னை துக்கத்தோட, எந்த நண்பர்கள் சேர்க்க பயப்படுறாங்க, எந்த வீட்டுக்குள்ள ஒரு எந்த விசேஷத்துல எப்படி இருக்கும் பார்த்தீங்களா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா அவன்கிட்ட ஒன்னே ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஜெபம். அதைத்தான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் மாறுங்க. எத்தனை பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்னை மாற்றுவார்? நம்பிக்கை இருக்கா இல்லையாங்க? நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப ஜெபம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வாசல், அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். நான் ஜெபம் பண்ணா கண்டிப்பா, ஏன்னா ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. எஸ்தர் 120 தேசங்கள்ல ராஜா முத்திரம் போட்டார், இந்த ஜனங்கள்லாம் கொல்லணும்னு, யூத ஜனங்களை. நான் எஸ்தர் முருதகாய் சொல்றேன், நீ போய் என்ன பண்ணு, தாதிமாரோட உபவாசி ஜெபம் பண்ண, ஆண்டவர் மாற்றுவான்னு சொல்லி அவ போய் 3 நாள் உபவாசித்து ஒரு ராணி எஸ்தர் ஜெபம் பண்றா. வேதம் சொல்லுது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய். ஏன்னா ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் அசைவார். நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படி ஜெபிக்கணுங்க பாருங்க. இங்க யாபேசு ஜெபிக்கிறான் பாருங்க. என்ன ஜெபிக்கிறான் சொல்லுங்க? என்னை ஆசீர்வதித்து என் எல்லை இஸ்ரவேலின், அந்த ஒரு பாயிண்டோட முடிச்சறேன், மிச்சத்தை பாப்போம். அதுக்கப்புறம் நான் போக விரும்பல, மணி ஆயிடுச்சு. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. யாரை நோக்கினா? அண்ணன் தம்பிகளை நோக்கல, அம்மாவை நோக்கி பார்க்கல, யார சொந்த வந்தங்கள் எல்லாத்தையும் நோக்கி பார்க்கல. அவனுக்கு தெரியும் என்னைய பதில் கொடுத்து என்னை வாழ வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார்னு. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பாருங்க. ஒரு விவசாயி என்ன பண்ணுவானா, விதைக்கல, எப்படி விதைப்பானா? வட்டிக்கு வாங்கி, அதுக்கு வாங்கி கண்ணீரோடு போய் விதைப்பானா. ஆனா எப்படி அறுப்பானா? கம்பீரத்தோடு. நான் சொல்றேன், நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவ, நீ வேதனையோடு ஜெபம் பண்ணுவ. ஆனா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உன்னை எப்படி வைப்பாரு? வாழ்க்கைய கம்பீரத்தோடு சத்தத்தோடு வைப்பாரு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை சொல்றேங்க, ஆந்திராவில் நடந்த ஒரு சாட்சியை சொல்றேன், முடிக்கிறேன், மணி ஆயிடுச்சு. ஒரே ஒரு சாட்சி. ஒரு குடும்பத்துல அவங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனை தாங்க முடியல. இனி இங்க இருந்தா நம்ம தற்கொலை தான் பண்ணணும் ஒரு நிலைமைக்கு வந்துட்டு, நைட்டா என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடை காலி பண்ணிட்டு சொல்லாங்கலாம் ஓடி போயிட்டாங்க. 2 பிள்ளைங்க, மனைவி, கணவன் ஓடி போயிட்டாங்க. 2 துணியில பையில துணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே போய் வேற ஊருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல 2 சேலையை கட்டி படுத்துட்டாங்க. படுத்துட்டு பார்த்தா பசி தாங்க முடியல,
இவர் எந்திரிச்சு அப்படியே போறாராம். என்ன செய்வோம் அப்படின்னு, வேற ஊருக்கு வந்துட்டாரு, யாரும் அறிமுகம் கிடையாதுன்னு வந்துட்டு அப்படியே போறாராம். போனா அங்க ஒரு சர்ச்சு நடந்துக்கிட்டு இருந்துச்சான். சர்ச்சு நடந்தா அந்த சர்ச்சுக்குள்ள போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும்னு போனாராம். அது பார்த்தா உபவாச ஜெபமா. என்ன ஜெபம்? பச்சை தண்ணி குடிக்க கூடாத உபவாச ஜெபமா. ஆளுக்கு பாருங்க, போற நேரமும் சரியில்லை, அங்க பார்த்து உபவாச ஜெபமா நடக்கணும். போனாராம். போனோடனே அந்த ஊழியக்காரர் பேசினாராம். பேசுனது பார்த்தா இவருக்கே பேசுற மாதிரி இருந்துச்சான். அப்ப இவர்கிட்டே ஆண்டவர் பேசுற மாதிரி இருந்தோடனே இவர் பார்த்தாராம், ஆண்டவரே நான் அடுத்த வாரம் ஆலயத்துக்கு வரணும்னா இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை நீங்க தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனாராம். அப்படியே வெளில போயில ஒருத்தர் கூப்பிட்டாராம் வழியில், வாப்பா செக்யூரிட்டி வேலை இருக்கு, இந்த இடத்துல நீ பார்க்குறியா, மாதம் 12,000 சம்பளம். இந்த ஆளுக்கா ஆச்சரியமாயிருச்சா, என்னடா இப்போ தான் ஜெபம் மட்டும் வந்தால் ஆண்டவர் வேலை கொடுக்கணும். உடனே சரிங்கன்னு சொன்னோடனே போய் வேலை பார்த்துட்டு ஒரு 2,000 அட்வான்ஸை வாங்கி போய் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போல வாங்கி கொடுத்து பாருங்கள், கொஞ்ச நாள் ஒரு வீடை பிடிச்சிட்டாரு. வீடை பிடிச்சி இப்போ மறுபடியும் மறுநாள் ஆலயத்துக்கு போனாராம். அப்படியே ஆலயத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாரா. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா உன் சம்பாத்தியத்தில் 10ல் 1 ஆலயத்துக்கு கொண்டு வா, நீ ஆசீர்வதிக்கணும். இவருக்கு தசமலாம் என்னன்னே தெரியாதான். உடனே பார்த்தாராம். அப்போ 10ல் 1 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாராம். சரி அப்படின்னு மாதம் சம்பளம் 12,000 1500 எடுத்து ஆலயத்தில் போய் கொடுத்தாராம். கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாராம். அப்புறம் நல்லா பைபிள் படித்தாராம். அப்புறம் நல்லா பைபிள் படிச்சுட்டு ஒரு நாள் பகலில் எழுந்திரிச்சு பார்த்தாராம். நைட்டு தான் நம்ம வேலை பார்க்குறோம், பகலில் ஏன் சும்மா இருக்கிறோன்னு சொல்லி ஒரு கவரிங் செயினை அங்கே ஒருத்தவங்க தெரிஞ்ச மூலமாக 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் கவரிங் செயினை விற்க ஆரம்பித்தாராம். வீட்டுக்கு போய் அது பார்த்தா 1000 வந்துருச்சான். 500 ரூபா போட்டால் முதல்ல லாபம் 500 வந்துடும். மறுநாள் என்ன பண்ணாராம், மராட்டா 1000 ரூபாய்க்கு வாங்கினாரா. அப்புறம் என்ன ஆச்சா, 2000 லாபம் வந்து இப்படி அதை விற்க ஆரம்பிச்சாரா. நைட்டு செக்யூரிட்டி, பகலில் கவரிங் செய்ய வைக்க வீட்டுக்கு போவாராம். இப்படியே வந்து 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 என்ன பண்ணானா, அந்த ஏரியாவில் ஒரு கடையை போட்டுட்டாரான், கவரிங் செயின் கடையை. இப்போ அவருடைய சாட்சியை சொல்கிறாங்க, அவருக்கு கீழே 10 கடை இருக்காங்க, கவரிங் கடை. அல்லேலூயா. 30 ஆள் வேலை பார்க்குறான். இதுதாங்க ஆண்டவர் எல்லாத்தையும். இதெல்லாம் எப்படி முடியும்னா, நான் சொல்கிறேன், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாரை நோக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரதர்கிட்ட சொல்லுவேன், அவர் எதோ ஒன்றாலும் என்கிட்ட ஃபோனில் அடிப்பார். எனக்கு வேலை செய்கிற இடத்துல இப்படி எழும்புறாங்க, ஜெபம் பண்ணுவேன். பழிச்சிருக்கா இல்லையா பிரதர்? ஜெபத்திலே கட்டி வைக்கிறீங்க, அவங்கள பூரா கட்டி வச்சிருக்கேன். பிரதர் நீங்கள் போங்க, உங்களை பார்த்தா பேசவே மாட்டாங்க. அவர் போவார், அதே மாதிரி போய் பார்த்துட்டு இப்படியே போயிடுவாங்க. எப்படி பிரதர்ண்டா, ஜெபத்தில் அவங்கள என்ன பண்ணிட்டேன், கட்டிக்கிட்டே இருப்பேன் பிரதர். அவங்கள விரோதமாக வர்றவங்க கூட உன்னை என்ன பண்ண மாட்டேன், ஜெபத்தில் கட்டி வச்சு பாருங்க. வேற எதுல இவங்களை கட்ட முடியாது. அவங்க சிந்தனை எதை தான் கட்ட முடியும் சொல்லுங்க, ஜெபத்தில். ஒரு நாள் போகிறீங்க, வண்டியில் போய்கிட்டே இருக்கேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஒன்றுவே போனேன், ஒரு ஆட்டாக்காரன். அப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வரையா இடிச்சிட்டேன். ஒரு கீழ் அந்த ஆட்டாவில் வந்து ஒரு கீரல் விழுந்துருச்சு. டேய் நில்றா அப்படின்ட்டான். நான் அப்படியே வண்டியை போய் நிப்பாட்டேன். ஏன்னா போனோம்னா துரத்திட்டு வந்துடுவான், நம்பரெல்லாம் பார்த்துட்டியான். புது ஆட்டா ஒரு கீச்சல் வந்துருச்சு. எப்படியும் 2000 3000 கேட்பானு தெரிஞ்சிருச்சு. நிப்பாட்டுறா அப்படின்ட்டான். அங்கே போய் நின்றுட்டேன். ஒரு 1 கிலோமீட்டர் போய் நின்றுட்டேன். அவன் இறங்கி வந்து பார்த்தா, அவனை பார்த்தா பயமாக இருக்கு. ஒத்தக்கால தோடை போட்டு முடியல அந்த பம்பை முடி வச்சுக்கிட்டு, இட்லி கொப்பரை மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி நிற்கிறான். நான் பார்த்தேன், ஐயப்பா இவனடா போனால் அவர் குத்தி விட்டா நம்ம கீழே வந்துடுவோம் போலன்னு அப்படியே என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணிட்டே போகிறேன். சோத்திரம் ஆண்டவரே, மைண்டை கட்டணும் ஆண்டவரே, அவனை கட்டிகிட்டே போகிறேன். இவன் பார்க்குறேன், என்னடா தூரத்தில் இருந்தால் புடங்கிட்டே வரையா, அப்படி இவன் நம்ம பைத்தியக்காரனா இருப்பான் அவன் நினச்சிக்கிட்டியா. அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறேன். அவன் மைண்டை கட்டுங்க ஆண்டவரே, அவனுக்குள்ளே இருக்க ஆக்ரோஷத்தை இறங்கட்ட ஆண்டவன் போகிறேன். பக்கத்தில் பண்ணுனேன். சரிப்பா ஒன்று போயிட்டியா. உண்மையிலே நடந்ததுங்க, நான் பொய் சொல்லலைங்க, என்ன ஏதுன்னு கூட கேட்கலங்க. பக்கத்தில் போய் நின்றவனே சரி கழிப்போ அப்படி போயிட்டியா. எப்படிங்க அதெல்லாம், எப்படி சொல்லுங்க? நீ செபிக்கிற வேலையில் அவனுக்கு அவனுக்குள்ள கிரியை செய்யும் பார்த்தீங்களா பிசாசு, அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவனை சிங்கத்தி வாய மாதிரி அவன் சிந்தனையை கட்டிடுவார். வீட்டில் போயிருப்பான், ஏங்க இடிச்சு போட்டியா, எனக்கே தெரிலம்மா, அங்கனக்குள்ள என்ன நினைச்சுன்னு அவனை போக சொல்லிட்டேம்மா, பொண்டாட்டிக்காரி வந்துருப்பான், நாசமா போனவனே, உடனே நம்பி ஆட்டாக்கி ஜெபம். அல்லேலூயா. எந்த காரியத்துக்கு போங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க. எந்த ஒரு காரியம்னாலும் நல்லா பாசிட்டிவ்னு ஜெபம் பண்ணிட்டு போங்களேன், கர்த்தர் மாறுதலாய் பண்ண முடியும். கண்களை மூடுவோம், காணிக்கை பாட்டு எடுப்போம். காணிக்கையை மறந்துட்டோம். வாங்க அப்படியே போட்டுருவோம். ஒரு பாட்டு, ஒரு 2 வரி பாடுவோம்.
வாழும் என் இறைவா, உன் கிருபை